பிக் பாஸ் சீசன் 8 ரெட் கார்டு நான் வாங்கிட்டு வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்காக ஒரு சம்பவம் பண்ணியிருக்கமேன்னு கேட்டிங்கன்னா 1-2 சம்பவம் கிடையாது. ஹோஸ்ட்டை வந்து முறைச்சது, பின்னாடி போயிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முறைச்சேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றதா இருக்கட்டும். எதாக இருந்தாலும் நான் சாட்டர்டே பார்த்துக்கிறேன், எனக்கு யார் என்ன பண்ணாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு. நம்மளுக்கு பார்க்கும்போது தலைவா உனக்கு எதுக்கு தலைவா இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கு, இந்த வாரம் ஃபுல்லாக நீ அப்படி என்ன பண்ண போற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே டவுட்டாகவே இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இறுதியில் வந்து அவர் ரெட் கார்டு வாங்க போறாரு. அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதியிலேருந்தே நம்ம வருவோம். அதாவது அன்னைக்கு வந்து முறைச்சிருப்பாரு, விஜய் சேதுபதி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. அருண் நீங்கள் ஒரு ஆக்டர் தானே, ஒரு ரியாக்ஷன் ஓகே பண்ணுறது அப்படின்னா எதுக்காக ஓகே பண்ணுவீங்க, நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டு ஃபேஸில் காட்டுவீங்க, அப்போ தான் ஓகே ஆகும், நீங்கள் முறைக்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் நான் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் கரெக்டாக கேட்டிருப்பார், நீ கோவா கேங்கோட போகணும்னு ஆசைப்பட்ட, நானும் கோவா கேங்கில் சேர்ந்துக்கிட்டா, இந்த வைப் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனா உருட்டி இருப்பாப்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். விஜய் சேதுபதி கரெக்டாகவே கேட்டிருப்பாரு, அதை வந்து முறைக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு நைட்டே வந்து ஜாக்லின் போய் கேட்டிருப்பாங்க, ஏன் அருண் இப்படி பண்ணுற, அவர் இவ்வளோ பெரிய ஆள் ஸ்டாராக இருக்காரு, ஏன் நீ முறைச்ச அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பார். அந்த இடத்துல வந்து இவன் என்ன சொல்லியிருக்கணும், நம்ம முறைக்கலை, இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. இல்லை தெரியாமல் நடந்துச்சு, அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு கார்னர் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து இவங்க ஃபேஸில் காட்டி கொடுத்துருச்சு, சாரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட ஓகே தான். தலைவன் இங்கே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே வந்து சீன் கிரியேட் பண்ணும் அப்படின்றத விட, ஆமாம் எனக்கு யார்கிட்டையும் பயம் கிடையாது, எனக்கு நான் கோவப்பட்டேன் தான், அந்த இடத்துல யாராக இருந்தாலும் என் ஃபேஸில் வந்து நான் காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மேலே வன்மத்தில் இருக்கிறத வந்து அங்கே கரெக்டாகவே காமிச்சிருப்பாரு. அதை வந்து ஜாக்லின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரயான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவங்க சொல்லியிருப்பாங்க, அவன் ஏன்டா அப்படி பண்ணுறான், இந்த மாதிரி புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இது ரெண்டாவது விஷயம், நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு பயம் கிடையாது, என்ன ஆனாலும் நான் சாட்டர்டே பார்த்துக்கிறேன், யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோனியில் பேசியிருப்பார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு வந்து யார் மேலேயும் பயம் கிடையாது, சாட்டர்டே நான் பார்த்துக்கிறேன், வர்றது போகட்டும், எனக்கு பயம் கிடையாது, அப்படி நான் போகிறேன் அப்படின்னா நான் வெளியில் போய்க்கிறேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டா நிற்கிறாரு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற வேலைகள் எல்லாம் வந்து வெளியில் நல்லா போனால் அவர் நினச்சிக்கிட்டாரு போல இருக்கு, அதனால மக்கள் கண்டிப்பாக நம்மளை கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, என்னை நாமினேஷன் தூரில் கூட வைங்க, நான் போக தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் தலைவனுக்கு தெரியவே இல்லை, வெளியில் தலைவனை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க, டப்பா விட்டு உருட்டி கிளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முத்துவா அடிக்க போகிற மாதிரி தான் தோனியில் பேசினாரு. விஜய் சேதுபதியை காட்டின வன்மமாக இருக்கட்டும், நான் என்ன இருந்தாலும் சாட்டர்டே பார்த்துக்கிறேன்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், பின்னாடி வந்து அந்த விஷயத்தை ரெக்ரெட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான், யாருன்னா நான் பார்த்துக்கிறேன், நாம தான் அப்படின்ற மாதிரி நிற்கிற விஷயங்களில் கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து ரெட் கார்டு வந்து கிடைக்கும். ஏன்னா போன சீசனில் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. உமன் கார்டை காமிச்சு பிரதீப் ஆண்டனியை வந்து வெளியில் அமிச்சாங்க. அப்படி இருக்கும் போது இவ்வளோ ஆட்டங்கள் போடுற டப்பாவை கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக தலைவன் பண்ண தப்புகள் எல்லாத்தையும் தோண்டி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அர்ச்சனாவில் யாராலையுமே தலைவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே பண்ணிக்கிட்டு சாரின்னு கேட்டால் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. எல்லா விஷயங்களும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அருண் மேலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேஸுகள் இருக்குது, இன்னும் நிறையா போயிட்டே தான் இருக்குது. தலைவன் அதை உணர்ந்து இது பண்ணாலுமே, சாரி கேட்டாலுமே வாய்ப்புகள் எல்லாம் தலைவன் வெளியில தான் போவான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது, இந்த அருணோட ஆட்டிடியூடை பார்க்கும்போது இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.